நல்ல மனோரி கூப்பிடுங்க. ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி ஆத்தா ஏழைக்கு இறங்கணுமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். எந்த செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிக்க தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் என் மயனுக்கு வந்து வெற்றியாக்கணும். ஆத்தா ஈஸ்வரி தாய் அந்த மயன் உள்ளத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு ஆத்தா ஈஸ்வரி வாய்விட்டு கூப்பிடுப்பா நீங்கள் கூப்பிடுங்க. ஆத்தா ஈஸ்வரி மன உருகி வரணும். ஆத்தா தாய் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு தீக்க வரணும். ஆத்தா நிம்மதியை கொடுக்க வரணும். ஆத்தா ஈஸ்வரி அந்த மயன் என்ன நினச்சி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கு பச்சை குறுக்கி ஆத்தா ஈஸ்வரி தாய் இறங்கி வாத்தா வா ஆத்தா தாய் வா. எந்த செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக்க தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் விலகணும். நிம்மதியை கொடுக்க வரணும். ஆத்தா ஈஸ்வரி தாய் என்னை பெத்த அம்மா சத்தியவா கட்டுப்பட்டு வரணும். ஆத்தா ஈஸ்வரி தாய் உங்கள் குரல் கேட்கணும்ப்பா உங்கள் குரல் கேட்கணும் கூப்பிடுங்க நீங்கள் கூப்பிடணும். ஆத்தா ஈஸ்வரி தாய் என்னை பெத்த ஆத்தா அந்த மயனுக்கு நல்லது சொல்ல வரணும். மன நிம்மதி இல்லாமல் அந்த உட்காந்துருக்க மயனுக்கு மன நிறைவுக்கு வரணும். ஆத்தா ஈஸ்வரி மன துன்பத்திலையும் துயரத்துலேருந்து என் பிள்ளை வந்து உன்னை தேடி வந்து உட்காந்துருக்குதா வாத்தா ஆத்தா ஈஸ்வரி வாத்தா என்னை பெத்த மயந்துச்சு வாடி என்னை பெத்த தாய் வா அந்த மயனுக்கு வந்து நல்லா கொடுக்க வாத்தா ஆத்தா ஈஸ்வரி தாய் மன உருகி உள்ள உருகி கூப்பிட்ற வாத்தா என்னை பெத்த அம்மா அள்ளும் பகலும் தெய்வமே கருது வாழ்கிற பிள்ளைகளுக்கு என் தாய் வரணும். ஆத்தா ஈஸ்வரி என்னை பெத்த அம்மா தெரிஞ்சிச்சு வாத்தா வா என்னை பெத்த அம்மா சத்தியவா கட்டுப்பட்டு வரணும். அந்த மயனுக்கு என்ன பிரச்சனை கொஞ்ச நாளாவே என்னப்பா செய்கிற தொழில் மந்தமாக இருக்கு சொல்லுப்பா உண்மையா பையா கொஞ்ச நாளாவேப்பா நீ உண்டு ஓ வேலை உண்டுன்னு இருந்த ஏதோ ஒரு தொழிலை செஞ்சு சம்பாரிச்சு கொஞ்சம் ஏதோ மேலோட்டமாக வந்த சரியா தொழிலே நிம்மதி இல்லை மனசுலேயே உனக்கு நிம்மதி இல்லைப்பா சரியா இப்போ கொஞ்ச நாளாத்தே உண்மையா பையா கொஞ்ச நாளாவே மன நிம்மதியில் கொடுத்த இடத்துல இருக்குது வாங்கின இடத்துல இருக்குது உண்மையா பையா எதுவுமே கை வந்து சேரலை சரியாப்பா நம்ம வந்து வெற்றி ஆகி 4 பேத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடப்போம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிற இடத்துல வந்து சரிகிற மாதிரி இருக்கும் உனக்கு உண்மையா பையா வாழ்க்கையில் ஆத்தா நான் படாத கஷ்டம்லாம் பட்டு தெளிஞ்சிட்டோம் சரியாப்பா தண்ணிக்கு வந்து கலங்கின தண்ணி தெளிஞ்ச மாதிரி நாங்கள் தெளிஞ்ச வாழ்க்கையில் முன்னுக்கு வர நேரத்தில் சரிவு உண்டாகுது சரியா யார் எதுவும் தொழிலில் எனக்கு முடக்கம் வச்சுருக்காங்களா இல்லை வம்பு வழக்கில் யார் எதுவும் பண்ணியிருக்காங்களா என்ன பிரச்சனை ஏன் எங்களுக்கு யாருக்கு என்ன கிரகம் சரியில்லை நேரம் சரியில்லை ஏன் எங்களுக்கு கஷ்டம்னு கேட்குறப்பா உண்மையா பையா நல்லா வாங்கிட்டு சொல்லுப்பா எதனால எங்களுக்கு வந்து நல்லா இருந்த எதுக்கு எங்களுக்கு முடக்க பார்க்குதுன்னு கேட்குறேன் சரியா என் தாய் நான் வந்து ஆத்தா ஈஸ்வரி நான் வந்து சொல்கிறேன் என் பிள்ளைக்கு வந்து இப்போ யாருடைய வம்பு வழக்கு இல்லை சரியாப்பா அந்த இடத்த தொடுறப்ப தொழில் செய்கிறதுக்கு ஆரம்பத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை வந்துச்சு ஞாபகம் இருக்கா தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி என்னப்பா அப்பா உருவாக்குனது ஆமாப்பா உனக்குதே இப்போ இல்லைன்னு சொல்லிட்டீலப்பா உனக்கு வம்பு வழக்கு இப்போ இல்லைன்னு சொன்னீனா இல்லையா எந்த வம்பு வழக்கு நீ போடலைன்னு சொல்லிட்டீலப்பா அது தொழில் ஆரம்பிக்கிறப்ப அந்த இடத்துல வந்த பிரச்சனைன்னு சொன்னி இப்போ நீ யாருடைய வம்பு வழக்கு போடலைன்னு சொல்லிட்டி அன்னைக்கு சொல்கிறீ இன்னைக்கு சொல்லலை சரியாப்பா தொழில் ஆரம்பிக்கிறப்ப சொன்னது சரியா அந்த இடத்துல வச்சு இவங்க எப்படி தொழிலை செஞ்சு வெற்றி ஆயிடுவாங்கன்னு கேட்ட வார்த்தை சரியாப்பா இன்னைக்கு எந்த வம்பு வழக்கும் இல்லை சரியா எனக்கு தொழில் வெற்றி ஆகணும் எனக்கு வந்து மன நிம்மதி ஆகணும் அந்த இடத்துல வந்து நான் செல்வாக்கா இருக்கணும்னே இங்கே வந்திருக்க உண்மையா பையா சொல்லுப்பா வெற்றி ஆகணும் நான் செஞ்ச தொழில் வெற்றி ஆகணும் மனையில் வந்து நிம்மதி வேணும் கொஞ்ச நாளாவே மனையில் படுத்தாவே உனக்கு தூக்கம் இல்லைங்கிற உண்மையா பையா மனையில் படுத்தாவே தூக்கம் இல்லை மன உளைச்சல் அதிகமாக இருக்குப்பா சரியா மன நிம்மதியிலேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்கப்பா இந்த தாய்கிட்ட வந்தது இப்போ யாருடையும் நீ வம்பு வழக்கு போடல உனக்கு யார் இப்போ எந்த செய்வடையே பிள்ளை சொல்லி வச்சா இங்கே முடக்கலை சரியாப்பா தானாக நடக்கிறதே தலையெழுத்துப்படி நடக்குதுன்னு சொல்லுவாங்களப்பா தானாத்தே நடக்குது இப்போ யாரும் எதுவும் செய்யலை நான் முன்னாடி சொல்லிட்டேன் முன்னாடி அந்த இடத்துல சொன்ன வார்த்தை இருக்கானா சரியா அந்த இடம் முடங்கணும்னு சொன்ன வார்த்தை இருக்குது சரியாப்பா செய்கிறப்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது மழைன்னு எழுந்திருச்சிச்சு சரியாப்பா உண்மையா பையா மழைன்னு எழுந்திரிச்சது இப்போ வந்து உனக்கு வந்து மன அச்சத்தை ஏற்படுத்துது சரியாப்பா இந்த தாய்கிட்ட வந்துட்டு இந்த தாய் உனக்கு வெற்றியாகி கொடுக்குறீ நீ என்ன கேட்டு இந்த வரத்தை இந்த தாய்கிட்ட கேட்டு வந்திருக்க இப்போ வாய் விட்டு கேளுப்பா தொழில் நல்லபடியாக நான் கேட்டு வந்திருக்கேன் சொல்லுப்பா மன கஷ்டம் தீரணும் நானே சொல்லி வந்தில்லப்பா உனக்கு ரெண்டு தானே சொன்னப்பா சரியா இந்த தாய்கிட்ட வந்துட்டில்ல மழைன்னு என் தொழில் பெருகணும் 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும் தானேப்பா கேட்டேன்னு சொன்னி
மன நிம்மதி வேணும். தூக்கம் இல்லாமல் ஏன் எனக்கு மன உளைச்சல் உண்டாகுதுன்னு கேட்குறேன். சரியாப்பா? என் பிரச்சனை இதே. இந்த தாயிட்ட நான் வந்திருக்கேன் தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன். சரியா? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லைப்பா, இந்த தாய் உனக்கு வெற்றியாகி கொடுக்குறீ. சரியா? நான் சொல்கிறத செஞ்சுக்கப்பா. நான் அந்த இடத்துல வந்து நீ விட்டதை வந்து திருப்பி பிடிச்சி 4 பேத்துக்கு முன்னாடி என்றைக்குமே சரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. சரியா? அடுத்தவ பார்த்து என்னை கேலி கேவலம் பேசிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. சரியா? கஷ்டப்பட்டவ வந்து முன்னுக்கு தேப்பா வரணும், பின்னுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. சரியா? 4 பேர் பார்த்து நான் எப்பயுமே வந்து என்னையதே எல்லாரும் கையெடுத்து கும்பிட, நான் யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு இருக்க. உண்மையா பையா? என்னப்பா? 4 பேருக்கு முன்னாடி நீ ஒன்னையத்தையும் கையெடுத்து கும்பிடணும், நிமிர்ந்துதே நடக்கணும்னு சொல்லியிருக்க. தலை குனியக்கூடாதுன்ட்டப்பா. வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியதே நான் தொடரணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? இந்த தாயிட்ட வந்திருக்கேன்ப்பா, இந்த தாய் எல்லாத்தையும் வெற்றியாகி கொடுக்குது. எப்படிப்பா? நீங்கள் நினச்சது அம்மா சொல்லிச்சா? ஆத்தா சொல்ல